ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரைடே லஞ்ச் டைம். இன்றைக்கி நம்ம முர்த்தபா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்குறோம். முதல்ல 1/2 கிலோ மைதா மாவில் ஒரு முட்டையை சேர்த்துக்குங்க. 1 கப்பு தண்ணி எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சம் ஜீனி, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா அந்த தண்ணியை கலந்துக்குங்க. தண்ணியில் இந்த உப்பும் ஜீனி நல்லா கரைஞ்சதும் அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிச்சிடணும் மாவை. இந்தமாரி பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க தண்ணியை. இந்தமாரி பதம் வர்ற அளவுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஹவர் அதை ஊறட்டும். அதை சின்ன சின்னதாக உருட்டி ஒரு 10 பால் நம்ம உருட்டி வச்சுருக்குறோம் 1/2 கிலோ மைதாவுக்கு. இப்போ நம்ம 10 உருண்டையும் நம்ம செய்ய போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் நாளைக்கு செய்கிறதுக்காக தான் ஒரு 5 உருண்டையை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா 1/4 கிலோ மாவை போட்டு 5 உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 உருண்டையை வச்சு நம்ம முர்த்தபா செய்யலாம். பாக்கி உள்ள அந்த 5 உருண்டையை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 5 உருண்டைக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணுவோம். அதில் கொஞ்சம் ஆயிலை ஊற்றி நல்லா தடவி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு 3 வெங்காயத்துமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கேரட்டை கட் பண்ணி இதேமாரி எடுத்து வச்சுக்கோங்க. புதினா கீரையை இந்தமாரி 1 கப் எடுத்து வச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுங்க. மல்லிக்கீரை 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுங்க. தேவையான அளவுக்கு ஆயிலையும் எடுத்து வச்சுங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 இதில் எடுத்து வச்சுங்க. நம்ம இந்தமாரி வெஜிடபிளாகவும் முர்த்தபா செய்யலாம். அப்படி இல்லைன்னா முட்டையை சேர்த்து எக்கு முர்த்தபா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வெஜிடபிள் மட்டும் விரும்புகிறவங்க வெஜிடபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. இந்த முர்த்தபா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போது முதல்ல வெங்காயத்தை சேர்த்து அதை வதக்குறோம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சதை இதில் எடுத்து சேர்த்துக்கிறோம். கேரட்டையும் இதில் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இந்த சொன்ன 4 மசாலா, இந்த மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் வதக்கி வேக வைக்க போகிறோம். கேரட்டு ஓரளவுக்கு வெந்து வந்தால் தான் நல்லா மசிச்சு விடலாம். அடுத்தது இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்தாச்சு.
உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டன், சிக்கன் எது வேணாலும் போட்டு செய்யலாம். அடுத்ததாக மல்லித்தழை, புதினா தலையும் சேர்த்துக்கிறோம். வெஜிடபிள் விரும்பக்கூடியவங்க வெஜிடபிளை மட்டும் போட்டு முறுத்தப்பா செஞ்சுக்கிடலாம். மாவு பிசையும் போது முட்டை சேர்க்க வேண்டியதில்லை. அடுத்தது இப்போது ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டையை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடணும். முட்டை பாதி வெந்திருக்கும் ஓரளவுக்கு லைட்டாக அடியில். இப்போ திரும்பி நல்லா கலந்து விட்டு வச்சு பரட்டுங்க. இந்த மாதிரி வர அளவுக்கு கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உள்ளக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த முர்த்தபா செய்கிறதுக்கு அந்த மாவு உருண்டையில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி வட்டமாக பெரிய லெவலில் வளர்த்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளடத்தை இதில் அடித்து ஒரு சைடில் இந்த மாதிரி படத்தில் காமிச்சிருக்க மாதிரி மடிச்சுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறோம். மடிச்சுங்க, இதேமாரி மடிச்சுக்கோங்க. கடைசி பக்கத்தை சேர்த்து ஒட்டி வச்சுருங்க, இல்லைன்னா ஆயில் உள்ளே பூந்துடும். இப்போ ஒரு தவாவில் ஆயில் ஊற்றி நம்ம அந்த மடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த முர்த்தபாவை வைக்கிறோம், வேக வைக்கிறோம். ஒன்று சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு திருப்பி போடுறோம். இப்போ 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. முர்த்தபா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சைட் டிஷ்ஷாக இதுக்கு லெமனை புழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரைடே லஞ்ச் டைம்.